السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய குடும்பத்தார், அவர்களுடைய தோழர்கள் எல்லோர் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் உண்டாவதாக. நாம இந்த நேரத்துல இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் அவசியம் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை தான் பேச போறோம். ஒரு முஸ்லீம் என்று சொன்னா அல்லாஹை மட்டும் வணங்குறவர், அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறவர். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம். அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறது என்ன மார்க்கம்? அல் இஸ்லாம். அந்த இஸ்லாமை யார் ஏற்றுக்கொண்டாரோ, ஈமான் கொண்டாரோ, அவரைத்தான் முஸ்லிம் என்று சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு முஸ்லிம் தெரிந்திருக்க வேண்டிய கடமைகள் என்ன, முக்கியமான விஷயங்கள் என்ன? அத்-துரூசுல் முஹிம்மா லிஆமத்தில் உம்மா, மிக முக்கியமான பாடங்கள், முஸ்லிம் உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அதைத்தான் இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு நிறைய உலகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, நாட்டுல என்ன நடக்குது, என்னென்னமோ தெரிஞ்சுக்கிறாங்க மக்கள். ஆனா அதனால எந்த பலனும் இருக்கிறது? நிறைய மக்கள் இந்த உலகத்துல சினிமா, பாட்டு, கூத்து, சீரியல், வெட்டியா ஊர்க்கதை பேசிக்கிட்டு இருக்கிறது, மற்றவங்களுடைய குறைகளை பேசிக்கிட்டு இருக்கிறது, பேக் பைட்டிங், புறம் பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவு பாவங்கள்ல மூழ்கி கிடக்கிறாங்க. நமக்கு எந்த பலனுமே தராத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் மணிக்கணக்குல பேஸ்புக்ல இருக்கிறாங்க, வாட்ஸ்அப்ல இருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க, ரீல்ஸ், ஷார்ட்ஸ் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள். ஆனா எதுவுமே எந்த நன்மையும் தராது. இன்னும் சொல்ல போனா நம்முடைய நேரம் எல்லாம் வீணாகும். உண்மையா இல்லையா? அப்படித்தான் நிறைய பேர் மொபைல்ல இருக்கிறாங்க. ஆனா ஒரு முஸ்லீம்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சில விஷயங்கள் இருக்குது. நம்முடைய போன நூற்றாண்டுல, செஞ்சுரியில வாழ்ந்த ஒரு முக்கியமான அறிஞர், ஒரு ஸ்காலர், ஒரு ஆலிம், ஒரு முஃப்தி, ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. அப்படிப்பட்ட ஒரு ஷேக் அத்-துரூசுல் முஹிம்மா, ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்திருக்கிற முக்கியமான பாடங்கள் அப்படின்னு ஒரு சில முக்கியமான பாடங்களை பட்டியலிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. உம்மத்தில் உள்ள எல்லாருக்கும் பொதுவானது, முக்கியமானது. அதுல முதல் பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருந்து சூரத்துல் ஃபாத்திஹா ஆரம்பித்து, நாம குர்ஆனை திறந்தோம்னா அல் ஃபாத்திஹா முதல் சூரா. இந்த முதல் சூறாவையும் இதுக்கு பின்னாடி ஒரு முஸ்லிம் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியதுன்னா, இந்த குர்ஆனுடைய கடைசி ஜுஸுல, கடைசி ஜுஸுக்கு என்ன பேரு? அம்ம ஜுஸ், அம்ம யதஸாஅலூன் அப்படின்னு ஒரு சூரா ஆரம்பிக்குதா? அந்த சூராவுடைய அதிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியா முடிக்கிற சூரா எந்த சூரா? சூரத்துல் நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ். இந்த சூரா முடியுது இல்லையா? அந்த அம்மலிருந்து ஆரம்பிச்சு சூரத்து நாஸ் வரைக்கும் முடிக்கக்கூடிய ஜுஸுவை தான் அம்ம ஜுஸுன்னு சொல்லுவாங்க. இந்த அம்ம ஜுஸுல கடைசி 30வது ஜுஸுல 99வது சூறால இருந்து அந்த 99வது சூரா, அந்த சூராவுக்கு பேர் என்னன்னு கேட்டா சூரா அஸ்-ஸல்ஸலா. 99வது சூரா. சூரா அஸ்-ஸல்ஸலா எப்படி ஆரம்பிக்கும் கேட்டா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா وقال الإنسان
ما لها. ஆரம்பிக்குமா? அந்த சூராவில இருந்து قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இந்த சூரா வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிமும் சூரா அல் ஃபாத்தியாவையும் சூரா அல் ஸல்ஸலால இருந்து மற்ற சூறாக்களும் தெரிஞ்சுக்கணும் தான். ஆனா முதல்ல ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம தொழுகிறோம், தொழுகையில ஓதும் போது சூரா ஃபாத்தியாவை மட்டும்தான் ஓதுவோமா? கூட ஒரு துணை சூரா ஓதுவோம். அல்லாஹ் ஆரம்பத்துல நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவுல அவங்க இருக்கும்போது அல்லாஹ் அவங்களை நபியாக ஆக்கி எல்லா மக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க சொல்லி அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு இணை வைக்கக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது, அவங்க சத்தியத்தை எடுத்து பகிரங்கமா சொல்ல ஆரம்பித்த காலத்துல அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு இறக்கிற சின்ன சின்ன சூறாக்கள் தான் நாம இப்பவும் மறக்காம நல்லா ஓதி அத ஞாபகத்திலே வச்சுக்கிட்டு அதோடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு பின்பற்ற வேண்டிய சூறாக்கள். மற்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான். ஆனா முதல்ல ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சூறாக்கள். அதுல முதலாவது ஒவ்வொரு தொழுகையும் சூரா அல் ஃபாத்தியாவை ஓதாம அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். தெரியுமா? நாம குர்ஆன்ல மட்டும் அல்லாஹ் சூரா அல் ஃபாத்தியாவை முதல் சூறாவா ஆக்குறது மட்டும் இல்ல, அதுதான் ஓப்பனிங். சூரா அல் ஃபாத்தியா தான் முதல் சூரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பிக்கும். இதே சூரா அல் ஃபாத்திஹா தான் தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் நம்ம ஓதக்கூடிய சூரா. அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டின பிறகு முதல்ல அல்லாஹ்வை புகழ்ந்து சனா ஓதுவோம். என்ன சிலர் ஓதுவாங்க அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய ஓதுவாங்க. சிலர் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அது ஓதுவாங்க. சிலர் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வல் அர்த் அது ஓதுவாங்க. இப்படி நிறைய ஓதுவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஓதிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இப்படி ஆரம்பிக்கும். அப்போ விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு அல்லாஹ்வோட நான் பாதுகாவல் தேடுகிறேன். அதுதான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத அன்பாளன். எப்படி? எல்லா படைப்புகளுக்கும் கருணை காட்டக்கூடியவன், எல்லையே இல்லாம. அல்லாஹ்வை ஈமான் கொண்டவங்களை ரொம்ப அன்பு காட்டக்கூடியவன். அர் ரஹ்மான் அர் ரஹீம். அது அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதுக்கு பிறகு நம்ம தொழுகையில முதல்ல ஓதக்கூடியது சூரா அல் ஃபாத்திஹா. அதை ஓதி முடிச்சு அப்படி முடிச்சிட்டு ஆமீன். ஏன் ஆமீன் சொல்றோம் தெரியுமா? சூரா அல் ஃபாத்திஹா ஒரு துஆ. முதல்ல ஒரு துஆனா அல்லாஹ்வை புகழணும். அவதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் எல்லா உலகங்களையும் படைத்து பாதுகாத்து வளர்க்கின்ற இறைவன் அல்லாஹ்வுக்குத்தான் உரியது. அர் ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரே இல்லாத அன்புள்ளவன், அன்பு காட்டுகிறான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா நம்ம மீது கருணையும் அன்பும் காட்டுறதுனால இந்த உலகத்துல வாழ்ந்துடும். இல்லாட்டி நம்ம செய்யற தப்பு சில பாவங்கள் உடனே அல்லாஹ் தண்டிச்சானா நம்ம உயிரோட இருக்க முடியாது. இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு ஒரு காஃபிரா இருக்கிறவங்க கூட அல்லாஹ் கருணை காட்டுறான். அதனால்தான் அர் ரஹ்மான். அல்லாஹ் முஸ்லிம் காஃபிர் கூட வித்தியாசம் பார்க்காம அவங்க மேல கருணை காட்டுறான். அவனை வணங்காம இருக்கிறாங்க. அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமா அவனுக்கு இணை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு இணையா எதை வேணாலும் வணங்குறவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் கருணை காட்டுறான். நமக்கு அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப அன்பு காட்டுறான், நம்மை மன்னிக்கிறான்.
மறுமையில் நமக்கு சொர்க்கம் தருவார். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம ஷிர்க் செய்யாம அல்லாஹ்வுக்கு மட்டும் எல்லா இபாதத்தையும் செய்து நம்ம இந்த உலகத்துல உண்மையா அல்லாஹ்வுக்கு பிடிச்ச முஸ்லிமா இருந்தோம்னா நம்முடைய தவறுகளை கூட அல்லாஹ் மன்னிச்சு நமக்கு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அவன்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாள், அந்த நாளின் அதிபதி அவன்தான் ராஜா மாலிக். நாளைக்கு அல்லாஹ் நம்ம எல்லாரும் உயிர் கொடுத்து எழுப்புவான். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. நமக்கு மௌத்து உண்டு, யாரும் தப்ப முடியாது. நானா இருக்கட்டும், எங்க அம்மா அத்தா தாத்தா பாட்டி, நீங்க உங்க அம்மா அத்தா தாத்தா பாட்டி, யாரா இருந்தாலும் யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்துல இறந்துருவோம், மௌத்தாயிடுவோம். அல்லாஹ் உயிரை கொடுத்திருக்கான், உயிர் எடுத்துருவோம். இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இப்படியே விட்டுற மாட்டோம், அல்லாஹ் விட்டுற மாட்டான். இந்த உலகத்துக்கு ஒரு மௌத்து வச்சிருக்கான். இந்த உலகத்தை ஒரு நாள் அழிப்பான் அல்லாஹ். அதுக்கு பிறகு எல்லாரையும் உயிர் கொடுத்து எழுப்புவான், எல்லாரையும் விசாரணை செய்வான், கேள்வி கேட்பான். இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்தோம், என்ன நன்மை செய்தோம், என்ன தீமை செய்தோம், எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். அதுக்கு அல்லாஹ் கூலியும் கொடுப்பான். நன்மை செய்தவங்களுக்கு நல்ல கூலி தருவான், பாவங்கள் செய்தவங்க அல்லாஹ் தண்டிப்பான். அல்லாஹ்வை மட்டும் வணங்கி ஷிர்க் செய்யாம இருந்தா அல்லாஹ் நாடினா, அவன் நினைச்சான்னா பாவம் செய்த ஒரு முஸ்லிமன் மன்னிப்பான், இல்லைன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பான். அல்லாஹ் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைச்சிருக்கிறான். அப்ப நாளைக்கு விசாரணை செய்து நல்லவர்களை சொர்க்கத்துக்கும் பாவிகளையும் அல்லாஹ்வை நிராகரிச்சுட்டு இஸ்லாமை பின்பற்றாம இருந்தவங்க அல்லாஹ் நரகத்துக்கும் அனுப்புவான். இது எல்லாமே மிகப்பெரிய ராஜாவான அல்லாஹ்வால் நிச்சயமா நாளைக்கு நடக்கும். இந்த உலகத்தை அல்லாஹ் திரும்ப புதிய உலகமா, புதிய பூமி, புதிய வானம் உருவாக்கி அல்லாஹ் எல்லாரும் உயிர் கொடுத்து விசாரிப்பான். அதுதான் நாளைக்கு யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ் உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி கேட்போம் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இய்யாக நஅபுது. இபாதத் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான். நம்முடைய இபாதத்துகள் எல்லாமே என்னென்ன இபாதத்துகள் செய்கிறோம், இபாதத் வணக்கங்கள்னா நம்ம என்னென்ன செய்யறோம், வணக்கங்கள் எது உங்களுக்கு ஞாபகம் வருது, வணக்கம் என்னென்ன, எதெல்லாம் வணக்கம், எதெல்லாம் இபாதத், சொல்லுங்க. எதெல்லாம் இபாதத்? இபாதத்துனா என்ன? எதெல்லாம் நம்ம செய்யறோம் இபாதத்துக்கு? யாருக்கு என்ன தோணுது? தொழுகை. தொழுகை அல்லாஹ் உங்கள் கைகளை கட்டி அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறோம், கியாம், நிக்கிறதுக்கு பேர் கியாம். அப்புறம் ருக்கு, குனிறோம், குனிஞ்சு அல்லாஹு அக்பர் சொல்லி குனிறோம். சுப்ஹான ரப்பியல் அதீம், மகத்தான என்னுடைய இறைவனை நான் பரிசுத்தமாக்கி சொல்லுகிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன். தஸ்பீஹ் செய்யலாம். சமி அல்லாஹு லிமன் ஹமித, நிக்கிறோம். திரும்ப சுஜூத், சஜிதா செய்யறோம். நம்முடைய நெற்றியை கொண்டு போய் தரையில வைக்கிறோம். 7 உறுப்புகள் சஜிதாவுல பூமியில இருக்கு. நெற்றி, 2 கை, 3 ஆச்சா, 2 முட்டிக்கால், 5 ஆச்சா, நம்முடைய பாதம், நுனி, கால்கள், 2 கால், 7 உறுப்புகள் நம்முடைய தரையில கொண்டு போய் வச்சு அல்லாஹ்வுக்கு முன்னாடி சஜிதாவுல இருக்கும். அல்லாஹு அக்பர் சொல்லு. இதெல்லாம் இபாதத். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய இபாதத்துகள் இருக்குது. நம்ம என்னென்ன இபாதத்துகள் செய்யறோம்? யாருக்கு வேற எதுவும் ஞாபகம் வரலையா? சொல்லுங்க. நான் பேசும்போது உங்களோட நான் பேசுறேன், சத்தமா வாய் திறந்து சொல்லுங்க, வெக்கலாம் படாதீங்க. நம்ம படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தீனை படிக்கிறோம். எஸ், துஆ, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்யறது துஆ இருக்குதே, அதுதான் எல்லா இபாதத்துகளுக்கும் மூளை, பிரைன், முக்கியமான அடிப்படை, பேஸ் அதுதான். இப்படி இபாதத் இருக்குதே, இது அல்லாஹ்வை தவிர்த்து வேற யாருக்காவது செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படி செய்தா அதான் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. அதைத்தான் நம்ம சொல்றோம், அல்லாஹ் உன்னையே வணங்குவோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடம்தான் நாங்கள் உதவி கேட்போம். உன்னை தவிர்த்து மற்றவங்கள்ட்ட நாங்கள் உதவி கேட்க மாட்டோம். அல்லாஹ் நீதான் எங்களுடைய இறைவன், நீதான் எங்களுடைய ரப், எங்களை படைத்தவன். அல்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுடைய இறைவனை அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக, நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக. அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நேர் வழியை கேட்கிறோம். அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. அது என்ன?
சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ, யார் மீது நீ கருணை காட்டி, யாருக்கு நல்லறிவை கொடுத்து நேர்வழி காட்டி அருள் புரிந்தாயோ அவர்கள் போன பாதையில எங்களையும் வழி நடத்து. அதாவது நேர்வழினா யார் வழி தெரியுமா? நபிமார்கள் போன பாதை. அல்லாஹ்வுக்கு நபிமார்கள் கீழ்ப்படிஞ்சாங்க, அல்லாஹ்வை வணங்கினாங்க. நபிமார்கள் அல்லாஹ் அனுப்பி இந்த உலகத்தில் நேர்வழி காட்டுறதுக்கு அல்லாஹ் அனுப்பினாங்க நபிமார்கள். அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடமிருந்து நேர்வழியை கற்றுக்கொண்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதைத்தான் மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அப்ப நபிமார்கள் போன பாதையில அந்த நபிமார்களை பின்பற்றி போனாங்க. சித்திக்குங்கள் உண்மையே பேசக்கூடியவங்க, ஈமான்ல உண்மையா இருந்தவங்க, பொய்யுங்கள் இல்ல, முனாஃபிக்குகளாக இல்ல, சித்திக்குகள் உண்மையா இருந்தவங்க. சுஹதாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுத்தவங்க. சாலிஹீன் நல்லவர்கள், நல்ல அமல்களை செய்தோம், சாலிஹான அமல்களை செய்தோம். இப்படிப்பட்டவருடைய பாதையில எங்களை வழி நடத்து. அதுதான் அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான பாதை. அதான் என்ன? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன். அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் யாருக்கு அல்லாஹ்வால் அருள் புரியப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தஆலா மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் என்று சொல்லியிருக்காங்க. இந்த 4 பேர் தான் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் பாதையிலே வழி நடத்து. கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், உன்னுடைய கோபத்துக்கு யார் ஆளானாங்களோ அவங்களுடைய பாதையில இல்ல. யார் உன்னுடைய பாதை விட்டு வழிகெட்டு போய்விட்டார்களோ அவர்களுடைய பாதையில இல்ல அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறேன். இதை சொல்லும் போது இதெல்லாம் சொல்லிட்டு ஆமீன், அல்லாஹ் எங்களுடைய இந்த பிரார்த்தனை, இந்த துஆவை ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்னு. அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவங்க யார் தெரியுமா? யூதர்கள், ஜூஸ். நபி இஸ்ராயில் யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சந்ததியில அவங்களுடைய பிள்ளைகளா வந்தவங்க 12 பெரிய ஃபேமிலியா மாறும். அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய நபிமார்கள் அனுப்பிட்டான். ஆனா அந்த நபிமார்களை நிறைய பேர் அவங்க கொலை பண்ணாங்க. அவர்கள் தான் ஜூஸ், யூதர்கள். அல்லாஹ் அவங்களுக்கு வேதத்தை இறக்கினான், தௌராத். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கி அந்த வேதத்தை ஃபாலோ பண்ண சொன்னான். ஆனா அந்த ஜூஸ் என்ன செய்தாங்க தெரியுமா? அநியாயக்காரர்கள். அவங்க இந்த வேதத்துல அல்லாஹ் இறக்கிய தௌராத்துல மாத்தி பொய்கள் எல்லாம் எழுதினாங்க, அதை மறைச்சாங்க மக்கள்கிட்ட. அப்படி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்களே, அல்லாஹ் அவங்களுடைய பாதையில எங்களை வழி நடக்கிறாங்க, நாம் அவங்க பாதையில போயிடக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் நபி ஈசாவை அனுப்பினான். அவங்களதான் ஜீசஸ், இயேசு அப்படின்னு கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு நபி, ஒரு ரசூல். ஆனா கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்தாங்கன்னா அவங்க மேல பிரிய வைக்கிறதா, அவங்கள நேசிக்கிறதா சொல்லிக்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள அல்லாஹ்வுடைய மகனுக்கு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி வழிகெட்டு போனாங்களே, அவங்களுடைய பாதையிலும் அல்லாஹ் எங்களை வழி நடத்தினாங்க அப்படின்னு நாம சூரா அல் ஃபாத்திஹால அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். இப்ப நம்முடைய ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிம் தெரிந்திருக்க வேண்டிய முதல் பாடம் அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஒவ்வொருத்தரும் சூரா அல் ஃபாத்திஹாவை நல்லா திருத்தமா ஓத பழகிக்கணும். ரெண்டாவது அதை மனப்பாடமும் செய்துக்கணும். மூணாவது அதனுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதே மாதிரிதான் சூரா அஸ்ஸல்ஸலா, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, அந்த சூராவில இருந்து அது 99வது சூரா. அதுக்கு அடுத்தது 100, அதுக்கு அடுத்து அப்படியே 101, 102, 103 அப்படியே போனா கடைசியில எத்தனாவது சூரா அன்னாஸ், எத்தனாவது சூரா யாருக்கு தெரியும்? 114, 114. மொத்தமா அல்லாஹ் குர்ஆன்ல 114 சூறாக்களை இறக்கியிருக்கிறான். 114. சூரா அல் ஃபாத்திஹா முதல் சூரா, சூரா அன்னாஸ் 114, 114வது சூரா. இந்த 114வது சூறாவுடைய சூரா நாஸ் வரைக்கும் நாம மொத்தமா மனப்பாடம் பண்றது இருக்குதே, முழு குர்ஆன, அது அல்லாஹ்வுடைய உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கும். ஹிஃப்து செய்யறது, ஹிஃப்து என்று சொன்ன மனப்பாடம் பண்றது, பை ஹார்ட் பண்றது.
ஆனா அது முடியலையா, முதல்ல என்ன செய்யணும்னா சூரல் ஃபாத்தியாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும், நல்லா ஓதவும் தெரியணும், அத பிழை இல்லாம மிஸ்டேக்ஸ் இல்லாம அழகா ஓதணும், அதோடைய உச்சரிப்பை சரியா ஓத பழகிக்கணும். அதே மாதிரி கடைசியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன சூறான்னு பார்க்கும்போது சூரா ஜல்சலால இதா ஜுல்சிலத்தில் அருள் ஆரம்பிச்சு அப்படின்னா இங்க பாருங்க சூரா அல் ஜல்சலா அப்படின்னு பார்த்தா அது 99வது சூறான்னு சொன்னேன்னா பாருங்க 99 சூரா அல் ஜல்சலா. அதுக்கடுத்து 100 அல் ஆதியாத், அதுக்கடுத்து 101 அல் காரியா, அதுக்கடுத்து 102 அத்தகாத்துர், 103 அல் அஸ், 104 அல் ஹுமஸா, 105 அல் ஃபீல். அல் ஃபீல் எந்த சூரா யாருக்கு ஞாபகம் வருது? லீலாஃபி குரைஷினா. எஸ் மாஷாஅல்லாஹ். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல். அல் ஃபீல் அஸ்ஹாபுல் ஃபீல் வருதா அந்த சூரா. குரைஷ் அதுக்கடுத்து 106. 107வது அல் மாஊன். அல் மாஊன் என்ன சூரா யாருக்கு ஞாபகம் வருது? அரஐத அல்லதி யுகذிபு பித்தீன் அந்த சூரா. அப்புறம் பாருங்க 108வது சூரா அல் கௌசர். அல் கௌசர் என்ன ஞாபகம் வருது? இன்னா அஅதைனாகல் கௌசர். அல் கௌசர் சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறு. அல்லாஹ் தஆலா அந்த ஆறை நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சொர்க்க ஆறு இருக்குதே அல் கௌசர், அதிலிருந்து தான் தண்ணீர் பாய்ஞ்சு மக்ஷர் மைதானத்துல இந்த பூமி எல்லாம் அழிச்சு அல்லாஹ் புதிதா பூமியை உருவாக்கி எல்லா மனிதர்களும் உயிர் கொடுத்து எழுப்பி எல்லாரும் விசாரணைக்காக நிறுத்தி வைப்பான் பாருங்க. அந்த நேரத்துல எல்லாரும் தாகத்துல தவிச்சுட்டு இருக்கும். அப்ப நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுலுல் கௌசர் தடாகம், கௌசர் ஆற்றிலிருந்து வரக்கூடிய நீர் இந்த மக்ஷர் மைதானத்துல ஒரு பெரிய தொட்டியில இருக்கும். அந்த தண்ணீர் கௌசர் தடாகத்திலிருந்து பாய்ஞ்சுகிட்டு இருக்கும், அத கௌசர் ஆற்றிலிருந்து பாய்ஞ்சுகிட்டு இருக்கும். அந்த நீரைத்தான் ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் இந்த உம்மத்துல அல்லாஹ்வுடைய நபியை உண்மையா பின்பற்றினாங்களோ, பித்அத்துகள் செய்யாம ஹராம செய்யாம அல்லாஹ்வை மட்டும் வணங்கி தௌஹீதுல உறுதியா இருந்து ஷிர்கை பண்ணாம யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய நபியை பின்பற்றினாங்களோ அவங்க தாகத்துல இருக்கும்போது அல்லாஹ்வுடைய நபி அந்த கௌசர் ஆற்றிலிருந்து வரக்கூடிய தொட்டியில் இருக்கிற தண்ணீரை தான் கோப்பைகள்ல கொடுப்பாங்க. அதை குடிச்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கு ஒரு தாகமே எடுக்காது. அதை பத்தி தான் அல்லாஹ் தஆலா அந்த சூராத அல் கௌசர். அதுக்கு அடுத்தது 109வது சூரா அல் காஃபிரூன். 110 அன்-நஸ்ர். அன்-நஸ்ர் என்ன சூரா அது? வல் அஸ்ர். அது சூரா அல் அஸ்ர். தப்பத் யதா. அன்-நஸ்ர் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இதான் அந்த சூரா. அப்புறம் பாருங்க 111வது சூரா அல் மஸத். அல் மஸத் என்ன? அதுதான். ஏன் தெரியுமா இப்படி எல்லாம் கேட்டேன்? எப்பவுமே ஒரு சூரா படிக்கிறீங்கன்னா அந்த சூராவுடைய பேரை தெரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்றது தப்பத் யதா அபி லஹப் வ தப். அதான் நம்ம சொல்றோம் சூரா அல் மஸத். ஓகே. அதுக்கு 112வது சூரா அல் இக்லாஸ். 113 அல் ஃபலக். 114 அன்-நாஸ். 114. அப்ப இந்த சூறாக்களை எல்லாம் முதல்ல நாம முழு மொத்த குர்ஆன மனப்பாடம் பண்ண முடியாட்டியும் மொத்தமா ஆரம்பத்துல ஒரு முஸ்லீம் முதல் பாடமா தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. சூரா அல் ஃபாத்தியாவையும் சூரா அஸ்-ஸல்ஸலால இருந்து ஆரம்பித்து சூரத்துன் நாஸ் வரைக்கும் ஒருத்தர் நல்ல முறையில் பிழை இல்லாமல் ஓத தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது, ஓத தெரிவது மட்டுமில்ல மனப்பாடமும் செய்திருக்கணும்.
அப்பதான் தொழுகையில ஓத முடியும். மூணாவது விஷயம், மனப்பாடம் செய்யறது மட்டும் இல்ல, அவருடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப நானு உங்களுக்கு இந்த ஒவ்வொரு சூறாவையும் சூறால் ஃபாத்தியாவுல சொன்னது போல அவருடைய ஆயத்தின் அர்த்தத்தை சொல்லி உங்களுக்கு அதை பத்தி சுருக்கமா விளக்கம் சொன்னேன். அந்த மாதிரி இந்த சூரா ஜல்சலால இருந்து ஆரம்பித்து சூரத்து நாஸ் வரைக்கும் சுருக்கமாகவே அதை நான் விளக்கினாலும் ரொம்ப நேரம் ஆயிடும். அதுல நேரமெல்லாம் நிறைய போயிடும், 1 மணி நேரம் குறைஞ்சுதான். அதனால இந்த முதல் பாடம் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சூரா ஃபாத்தியாவையும் இந்த மற்ற சூறாக்களையும் அதை சரியா ஓதுறதையும் மனப்பாடம் செய்ய மாஷா அல்லாஹ் நீங்களாம் மனப்பாடம் பண்ணி, ஏன்னா சின்ன சின்ன சூறாக்கள்னால நிறைய பேர் மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. ஆனா அர்த்தத்தை நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த அர்த்தத்தையும் நீங்க உங்களுடைய உஸ்தாதிடம் நீங்க மதரசால ஓதுவீங்க, அங்க படிச்சு பெரியவங்க அவசியம் ஒரு நல்ல ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாதிடம் உட்கார்ந்து நம்மிடம் என்ன பிழை இருக்குங்கிறத கேட்கிற மாதிரி அவங்கள்ட்ட ஓதி காட்டி என்னென்ன தப்பு என்னுடைய ஓதுதல்ல வருதோ அதை திருத்துங்க அப்படின்னு சொல்லி திருத்திக் கொள்ளணும். அதே மாதிரி அவருடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் குர்ஆனுடைய தர்ஜமான டிரான்ஸ்லேஷன், அவருடைய அர்த்தத்தை குறைஞ்சபட்சம் ஒரு மேலோட்டமா தெரிஞ்சுக்கிறதா அதையாவது படிச்சு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம தொழுகையில ஓதும் போது நாம அவருடைய அர்த்தத்தை மனசுல கொண்டு வரணும். ஏன்னா நமக்கு அரபி தெரியாது, இன்னைக்கு நிறைய பேருக்கு அரபி தெரியாது. இன்னும் சொல்ல போனா அரபிகளுக்கே கூட நிறைய பேருக்கு குர்ஆன் ஓதும் போது அவங்க சரியா விளங்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய குர்ஆன் இன்னைக்கு மக்கள் பேசுற அரபியில இல்லை. ரசூலுல்லாஹ் எந்த அரபியில பேசுறாங்களோ அந்த அரபியில இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவங்க எந்த அரபியை பேசிட்டு இருந்தாங்களோ அந்த அரபியில குர்ஆன். அவ இன்னைக்கு நாம அரபியே தெரியாததுனால ஓதன மட்டும் போதாது, அதோட மீனிங் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? அப்ப இதுதான் முதல் பாடம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்துல நாம் மறக்க கூடாத ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்திருக்க வேண்டிய முதல் பாடம்ங்கிறத இங்க நாம் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, இப்ப முதல்ல இந்த இரண்டாவது போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னத சுருக்கமா முதல் பாடம்னு நான் என்ன சொன்னேன், எது முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டும்ங்கிறத என்ன சொன்னேன்னு யார் சொல்றேன்? அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருவேன் இன்ஷா அல்லாஹ். யார் சொல்ல போறோம்? இந்த முதல் பாடம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டியது அப்படிங்கிறது முதல் பாடம். நான் என்ன சொல்லிருக்கேன், நான் சொன்னது எல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லை, ஆனா பாயிண்ட சொல்லுங்க. யார் சொல்றீங்க? பிஸ்மில்லாஹ். கூச்சப்படாதீங்க, வெக்கப்படாதீங்க. நம்ம மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தீனை படிக்கதான் வந்திருக்கோம். நான் உங்கள்ட்ட சின்னவங்கள்ட்ட தான் கேட்கிறேன், யார் வேணாலும் சொல்லுங்க. முதல் பாடம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ் சொல்லுங்க சொல்லுங்க, உட்கார்ந்துட்டே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? மாஷா அல்லாஹ் ஃபாத்தியா சூராவை தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஒருத்தர் சொல்லும் போது மத்தவங்க. அதுக்கடுத்து சூரா இதா ஜுல்சிலத் அஸ்ஸல்ஸலா, அந்த சூராவுக்கு பேரு அஸ்ஸல்ஸலா. அஸ்ஸல்ஸலான பூகம்பம், எர்த்குவேக், உலுக்குறது. இந்த பூமியை அல்லாஹ் உலுக்குறது, அதுதான் எர்த்குவேக், பூகம்பம். சரியா? அதுல இருந்து நாஸ் வரைக்கும் கட்டாயம். குட், மாஷா அல்லாஹ். இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் இன்னும் தெளிவா சொல்ல வேண்டியது. மாஷா அல்லாஹ் சொல்லிட்டாங்க. வேற யாரு சொல்றாங்க? குட், மாஷா அல்லாஹ். அந்த சூறாவை நல்லா ஓதி தெரிஞ்சிருக்கணும், மனப்பாடம் பண்ணி இருக்கணும், அதோட மீனிங் அர்த்தம் தெரியும். மாஷா அல்லாஹ். இப்போ உங்க பேர் என்ன? சபூரா. மாஷா அல்லாஹ். சபூராவுக்கு என்னுடைய கிஃப்ட். மாஷா அல்லாஹ். குட், மாஷா அல்லாஹ். இது என்னுடைய அன்பளிப்பு. இந்த கிஃப்ட் வாங்கிக்கங்க. மாஷா அல்லாஹ். உங்க பேர் என்ன? அஃபீஃபா. பாரக்கல்லாஹு ஃபீக். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வார். பாய்ஸ், நீங்களும் சொல்லணும், கேள்வி கேட்கும் போது முந்திக்கணும். ஒரு நன்மையான விஷயத்துல நம்ம இல்மு படிக்கிறத அதை அமல் செய்யறதுல போட்டி இருக்கு. போட்டி, உடனே நாம இதை செய்யணும், நமக்கு அல்லாஹ்ட்ட கூலி இருக்குது. இங்க கிஃப்ட் வாங்குறதுலாம் இல்ல, அல்லாஹ்ட்ட கிஃப்ட் வாங்கணும். இல்மு படிக்கணும்னு நம்ம ஆசையா சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். எப்பவுமே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்கிறதும் அதை அமல் செய்யறதும் நபி சுன்னாவை தெரிஞ்சுக்கிறதும். நம்ம சஹாபாக்கள் அப்படிதான், அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அல்லாஹ்வுடைய நபி சுத்தி சுத்தி வந்தாங்க. ஏன்? இஸ்லாமை தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும். அவங்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு.
இன்னைக்கு பாருங்க மக்கள் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சினிமா பாட்டு வீட்டுல இப்படி மொபைல எடுத்தோடனே உடனே ஓடிப்போய் என்ன அப்படி பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா எதுல ஆர்வம் இருக்கு. இன்னைக்கு வீட்டுல அம்மாவோ அத்தாவோ போன் எடுத்தாங்கன்னா அவங்க ஏதாவது உடனே பாக்குறாங்க. அவங்க உன்னை பாக்குறதுக்குள்ளேயே அடுப்பு கை நல்லா பாதுகாக்கணும். பாருங்க இன்னைக்கு இந்த மொபைலுங்கிற ஒரு பெரிய சைத்தான், இது வழியா நிறைய சைத்தான்கள் உள்ள வந்துடுறாங்க இல்லையா. அப்போ நம்ம பேசுறதுக்கு ஏதோ அவசியத்துக்கு பயன்படுத்த வேண்டியது, அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறது. அதை விட்டுட்டு இன்னைக்கு பாருங்க நிறைய வீணா கேம்ஸ் விளையாடுறது, ஹராமானதை பார்க்கறது, ஹராமானதை கேட்கறது, அசிங்கமானதை பார்க்கறது, வெட்டியா வீணான விஷயங்களை பார்க்கறது. எவனோ ஒருத்தர் திங்கிறானா திங்கிறவனு அவன் என்ன திங்கிறான், என்னென்ன மாதிரி திங்கிறான், எப்படிலாம் திங்கிறான், திங்கிறத பத்தி என்னெல்லாம் சொல்றான். எந்த பத்தீங்களா இன்னைக்கு எப்படி வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும், நாம குர்ஆனை கற்றுக்கொள்றது, இஸ்லாமை கற்றுக்கொள்றது, இதையெல்லாம் விட்டு இந்த மொபைல் மாதிரியான விஷயங்கள் நம்மை ஷைத்தான் நம்ம டைவர்ட் பண்றான் அப்படின்னு தெரிஞ்சு. ஓகே, முதல் பாடம் முடிஞ்சிருச்சு.